அரிசியில கலப்படம், முட்டையில கலப்படம், அதுல கலப்படம், இதுல கலப்படம்னு வந்து இப்போ தர்பூசணி பழத்துல அதிகமா இன்ஜெக்ட் பண்ணி தர்பூசணி பழத்த கலப்படமா மாத்திட்டு இருக்காங்க. நீங்க நெனச்சாலோ, நான் நெனச்சாலோ வந்து மாத்த முடியாது. இது ரத்த பூமி அப்படிங்கிற மாரி இது கலப்பட பூமியா மாறிட்டு இருக்கு. இத வந்து தனிப்பட்ட முறையில நீங்களோ, நானோ நெனச்சா அத மாத்த போறதில்ல. ஆனா அதுலருந்து ஈஸியா நம்ம எஸ்கேப் ஆகலாம் அண்ட் கொஞ்சம் அவேர்னஸா இருக்கலாம். ரோட்ல விக்கிற பழத்துல மட்டும் கிடையாது. பெரிய பெரிய கடையில இருக்கிற ஃப்ரூட்ஸும் வந்து நம்ம செக் பண்ணி சாப்பிடுறது நல்லது. இந்த தர்பூசணி பழத்த வாங்கி சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லன்னா ஒரு வெள்ள துணி எடுத்து அத நம்ம லைட்டா ரப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அதுல வந்து ரத்த சிவப்பு கலர்ல ஒரு கலர் வந்து ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா அது கலப்படம் சேர்த்தது தான். அது கிராமங்கள்ல இருந்து அரை பழமா கொண்டு வந்து அத இன்ஜெக்ட் பண்றாங்க. இன்ஜெக்ட் பண்ணும்போது அதோட கலர் டோட்டலி சேஞ்ச் ஆகுது. அதோட டேஸ்ட்டும் வந்து டோட்டலி சேஞ்ச் ஆகுது. நல்ல சர்க்கரை பாகு மாரி இனிப்பா இருக்கும். அந்த மாரி இருந்துச்சு அப்படின்னா, அது கண்டிப்பா இன்ஜெக்ட் பண்ண தர்பூசணி பழம் தான். நம்ம வாங்கி சாப்பிடுறதுக்கு முன்னாடி 2 செகண்ட் வந்து அத செக் பண்ணி பார்த்துட்டு நல்லது. இப்ப நெறைய பேருக்கு வந்து தர்பூசணி பழம் சாப்பிடுறனால வாந்தி, பேதி, அதுக்கப்புறம் நெறைய இந்த தலை சுத்துறது இந்த மாரி நெறைய வருது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் போயிட்டு இருக்கு. அதனால வாங்கி சாப்பிடும்போது ஒரு தடவ செக் பண்ணி சாப்பிடுறதுனால தப்பு கிடையாது.